எலிசாவும் ஆசகேலும். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும். ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கிக் கொண்டே அழுதான். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடே மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். இவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்தபோது அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு, இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, மறுநாளிலே ஒரு சமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்துப்போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். எலிசாவுக்கும் ஆசகேலுக்கும் இடையே ஒரு சிறிய சம்பாஷணை நடைபெறுகிறது. ஆனாலும் இது முக்கியமான சம்பாஷணையாய் இருக்கிறது. எலிசா இங்கே சொல்லுகிற வார்த்தைகள் சீரிய தேசத்தின் சரித்திரத்திலும் இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திலும் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆசகேல் எலிசாவிடத்தில், பெனாதாத் இந்த வியாதி நீங்கி பிழைப்பாரா என்று கேட்கிறான். எலிசா ஆசகேலை நோக்கி, பெனாதாத் வியாதி நீங்கி பிழைப்பான் என்று சொல்லுகிறார். பெனாதாத்தின் வியாதி அவனை கொன்று போடாது. அவன் இந்த வியாதியினால் செத்து போக மாட்டான். ஆனாலும் அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பெனாதாத் வியாதியினால் செத்து போகாமல் வேறு விதமாக செத்து போவான். எலிசா ஆசகேலை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும். ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்று சொல்லுகிறார். எலிசா இங்கு வினோதமாக ஒரு தீர்க்க தரிசனம் கூறுகிறார். பெனாதா வியாதி நீங்கி பிழைப்பான், ஆனால் சாகவே சாகவான் என்று தீர்க்க தரிசனம் கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் ஆசகேல் பெனாதாத்தை கொன்று போடுவான் என்றும் முன்னறிவிக்கிறார். எலிசா ஆசகேலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். அங்கே ஒரு வினோதமான சம்பவம் நடைபெறுகிறது. தேவனுடைய மனுஷனாகிய எலிசா தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் ஆசகேலை நோக்கி கொண்டே அழுகிறார். பெனாதாத் கொலை பண்ணப்பட போகிற சிந்தனை எலிசாவின் உள்ளத்தில் வந்தபடியினால் அவர் அழுது கொண்டிருக்கிறார். எலிசா ஏன் தன்னை பார்த்து அழுகிறார் என்று ஆசகேலுக்கு தெரியவில்லை. அப்பொழுது ஆசகேல் எலிசாவை நோக்கி, என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்கிறான். எலிசா இஸ்ரவேலை நினைத்து அழுகிறார். இஸ்ரவேலுக்கு வரப்போகும் தீங்குகளையும் உபத்திரவங்களையும் ஜீவ சேதாரங்களையும் நினைத்து எலிசா ஆசகேலை நோக்கி அழுகிறார். எலிசா ஆசகேலை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோட மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்று சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வருகிறது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் இஸ்ரவேல் ஜனத்தாரை நியாயம் தீர்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களினால் தங்களுக்கு பேரழிவை வரவழைத்துக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு மிகப்பெரிய தீங்கு வரும். அந்த தீங்கு ஆசகேல் மூலமாய் வரும். எலிசா அந்த தீங்கை அறிந்திருக்கிறபடியினால் அவர் ஆசகேலுக்கு முன்பாக அழுகிறார். எலிசா சொல்லுகிற வார்த்தைகள் ஆசகேலுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் இப்போது ஆசகேலின் மனதில் இல்லை. ஆகையினால் ஆசகேல் எலிசாவை பார்த்து, இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் அதிகாரம் ஆசகேலிடத்தில் இல்லை. அவன் சீரிய தேசத்திற்கு ராஜா அல்ல. ஆசகேல் பெனாதாத்தின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யுத்தம் பண்ணுகிறவன். எலிசாவின் முன்னறிவிப்பு ஆசகேலுக்கு மிகுந்த ஆச்சரியமாயிற்று. ஆசகேலின் மனதில் பெனாதாத்தை கொலை செய்யும் எண்ணம் ஏற்கனவே உண்டாயிருக்கிறது. எலிசா கூறிய தீர்க்க தரிசனம் மறுநாளில் நிறைவேறிற்று.
ஆசகேல் பெனாதாத்தை கொண்டு போடுகிறான். எலிசாவின் மற்ற முன்னறிவிப்புகள் ஏற்ற வேளையில் நிறைவேறிற்று. ஆசகேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு இவ்வளவு பெரிய தீங்கை செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக அவனுக்கு சீரிய தேசத்தின் மீது அதிகாரம் வர வேண்டும். சீரியாவின் ராஜ்யபாரம் ஆசகேலின் கைக்கு வர வேண்டும். அதன் பின்பு இஸ்ரவேல் புத்திரருக்கு இப்படிப்பட்ட தீங்கை செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் அவனுடைய இருதயத்தில் ஏற்பட வேண்டும். ஆனால் இப்போது ஆசகேலிடத்தில் அதிகாரமும் இல்லை, ராஜ்யபாரமும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்னும் எண்ணமும் இல்லை. எலிசா ஆசகேலுக்கு மேலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எலிசா ஆசகேலை நோக்கி, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்று சொல்லுகிறார். எலிசாவின் வார்த்தைகள் ஆசகேலுக்கு ஆச்சரியமாயும் சந்தோஷமாயும் இருக்கிறது. ஆசகேல் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனாகிய பெனாதாத்திடத்தில் வருகிறான். அப்போது பெனாதாத் ஆசகேலை நோக்கி, எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்கிறான். அதற்கு ஆசகேல், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எலிசா தனக்கு சொன்னதாக சொல்லுகிறான். ஆசகேல் தன் ஆண்டவனாகிய பெனாதாத்தை வஞ்சிக்கிறான். அவனிடத்தில் பொய் சொல்லுகிறான். எலிசா பெனாதாத்தை பற்றி சொன்னபோது பெனாதாத் வியாதி நீங்கி பிழைப்பான் என்றது மெய்தான். ஆனாலும் எலிசா இந்த வார்த்தைகளை சொன்னபோது பெனாதாத் சாகவே சாவான் என்றும் சொன்னார். ஆசகேலோ பெனாதாத்தின் மரணத்தை பற்றி அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆசகேல் பெனாதாத்திடம் அவனுடைய மரணத்தை பற்றி சொல்லியிருந்தால் அவன் எச்சரிப்படைத்திருந்திருப்பான், தன்னை அதிகமாக பாதுகாத்துக் கொள்வான். ஆனால் ஆசகேல் பெனாதாத்தை வஞ்சித்து விடுகிறான். எலிசா தன்னிடத்தில் சொன்னதை ஆசகேல் பெனாதாத்திடம் முழுவதுமாக சொல்லவில்லை. இதன் மூலமாக அவன் எலிசாவின் ஊழியத்தை தூஷிக்கிறான். நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று மாத்திரமே எலிசா பெனாதாத்திற்கு சொன்னது போல ஆசகேல் சொல்லுகிறான். ஆசகேல் பெனாதாத்தின் மரணத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பெனாதாத் மரித்து போவான். ஆனால் பெனாதாத்தோ தான் வியாதி நீங்கி பிழைக்கப் போவதாக நம்பிக்கொண்டிருக்கிறான். அவனுடைய நம்பிக்கை வீணாய் போகும். அவன் பிழைத்தாலும் மரித்து போவான். இதனால் பெனாதாத்தின் அரண்மனையில் உள்ளவர்கள் எலிசாவை ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லுவதற்கு வாய்ப்புள்ளது. எலிசா சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. பெனாதாத் சாகவே சாவான் என்று எலிசா சொன்னார். ஆசகேலே பெனாதாத்தை கொண்டு போடுகிறான். மறுநாளிலே ஆசகேல் ஒரு சமுக்காளத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து பெனாதாத்தின் முகத்தின் மேல் விரிக்கிறான். அதனால் பெனாதாத் செத்து போகிறான். பெனாதாத் ஏற்கனவே வியாதி படுக்கையில் இருக்கிறான். அவன் மீது ஈர சமுக்காளத்தை போட்டு மூடியவுடன் அவன் செத்து போகிறான். அவனுக்கு பின்பு ஆசகேல் ராஜாவானான். 2 ராஜாக்கள் 8:13 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. எலிசா ஆசகேலை பார்த்து, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக ஆசகேல் பெனாதாத்திற்கு பதிலாக ராஜாவாகிறான். ஆசகேல் பெனாதாத்தின் நம்பிக்கைக்கு உரியவன். அவன் பெனாதாத்தின் உயிரை பாதுகாக்க வேண்டியவன். ஆனால் உயிரை பாதுகாக்க வேண்டிய ஆசகேலே பெனாதாத்தை கொண்டு போடுகிறான். ஒரு சமுக்காளத்தை தண்ணீரிலே தோய்த்து அந்த ஈர சமுக்காளத்தை பெனாதாத்தின் முகத்தின் மேல் விரித்து பெனாதாத்தை மூச்சுவிட முடியாதவாறு செய்து அவனை கொண்டு போடுகிறான். பெனாதாத்தின் அரண்மனையில் ஆசகேல் மாத்திரமே அவனோடு கூட இருக்கிறான். ஆகையினால் இந்த கொலை சம்பவம் யாருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. சரித்திர ஆசிரியர்களால் பெனாதாத் செத்துப்போன சம்பவத்தை விரிவாக எழுத முடியாது. ஆசகேல் தான் செய்த கொலையை சீரிய தேசத்தாருக்கு மறைக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவுமே இல்லை. ஆசகேல் சீரியாவின் ராஜாவை ரகசியமாய் கொண்டு போட்டதை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசன பகுதியில் விரிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார்.